ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையான ஊழியம், பகட்டு ஊழியம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையான ஊழியம் அப்படிங்கிறதுல நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய ஊழியத்தை பற்றி பார்க்க போகிறோம். உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய அப்பா ராசு வாத்தியார் அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி 3 இல்லை 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ ஏசப்பாட்ட இருக்காங்க. ராசு வாத்தியார் அவர்கள் அவங்களுடைய பென்ஷன் பணம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? பென்ஷன் பணத்தை ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய அம்மா அந்த பணத்தை எடுப்பதில்லை. அந்த பணத்தை அப்படி நம்ம ராசு வாத்தியார் அவங்களுடைய பென்ஷன் பணத்தை அப்படி தேவாக்கினி சபைக்காக பயன்படுத்துகிறாங்க. எப்படிப்பட்ட ஊழியம் பார்த்தீங்களா? தன்னுடைய அப்பாவுடைய பென்ஷனை மற்றவங்களுக்காக, தனக்கு இல்லை, ஊழியத்துக்கு கொடுக்கறது தான் உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய ஊழியமாக இருக்குது. இப்படியும் ஊழியங்கள் இருக்குது. பகட்டு, பெருமை, என்ன சொல்கிறது, ஏரோப்ளேன் அது என்னது, ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறது, அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கணும், இப்படி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணன்ட்ட நம்ம சொன்னால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு 10 குடும்பத்துக்கு கடன் அடைச்சிடலாமாப்பா அப்படிதான் பால் டிவி கருணாகரன் அண்ணே சொல்லுவாங்க. இப்படியும் ஊழியம் இருக்கு. இப்போ பால் டிவி கருணாகரன் அண்ணன் இந்த கார் பாருங்களேன், கார் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவங்களே தான் ரிப்பேர் பார்க்காங்க. கடுமையான ஊழியம். அவங்க செய்யற வேலை இரும்புல வேலை செய்யறாங்க. இரும்பை உருக்கி அதுல வரும்ல, அது இரும்பை உருக்கணும்னு அப்படியே அது மெல்ட் ஆயிரும். அந்த இரும்பு அது அப்படி இந்த கேஸ்டிங் அதை ஒரு தனி உருவமாக்கி அப்படி வேலை செய்யறாங்க. அந்த இடத்துக்குள்ளலாம் போக முடியாது. இந்த சூரிய ஒளி பட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி வேலை செஞ்சு அந்த பணத்துல இருந்து ஊழியத்தை நடத்தி தன்னுடைய அப்பா பென்ஷன் அப்படியே ஊழியத்துக்கு கொடுத்து, இப்படி யார் ஊழியம் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க உண்மையான உத்தமமான ஊழியம். தான் சபையில உள்ள அனைவருக்கும் ஒரு தந்தையாக இருக்கிறார். தந்தை என்ன பண்ணுவாரு? எல்லாருடைய கஷ்டத்தை போக்கி தான் எதுவுமே பண்ண மாட்டாப்புல. தந்தைன்னா என்ன? இப்ப எங்க அப்பானா என்ன? அவங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு கொடுப்பாங்க. அதேதான் நம்ம உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணன் அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுடைய அப்பாவுடைய பென்ஷனை தன்னுடைய சபை பிள்ளைகளுக்கு கொடுக்காங்க. இதை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி கடுமையான ஊழியம் பண்றதாலதான் அவங்களுடைய ஊழியம் ஒரு சாட்சியா இருக்கு. சும்மா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஊர் பெருமைக்கு ஊழியம் பண்ணா கடைசியில முடிவு நம்ம ஜான் ஜெபராஜ் ஐயா மாதிரி தான் இருக்கும். இது எல்லா ஊழியர்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம பால் டிவி கருணாகரன் சொல்றது என்னன்னா, நீங்க வர்ற தசம பாகத்துல திக்கட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, முடக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்க. இதுதான் சொல்றாங்க பால் டிவி கருணாகரன். இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசி. இந்த வார்த்தைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஜான் ஜெபராஜ் பாருங்க, என்ன பந்தா, நீலாம் என் கால் தூசி பெறுவ அப்படிங்கிறது. கடைசியில பாருங்க, பெருமை, பந்தா, இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. நான் தான் நினைக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து எதிரியா இருக்காரு. நான்கிறதே நமக்கு பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜான் ஜெபராஜ் சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. அவங்க குடும்ப சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. மற்றும் பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்காகவும் தேவாக்கினி சபைக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.